அன்பர்களே, இறையடியார் வீரமாமுனிவர் தேம்பாவணியிலே அருள் வாக்குகளை எல்லாம் ஆங்காங்கே நேரடியாகவும் பயன்படுத்துவார், மறைமுகமாகவும் பயன்படுத்துவார். இங்கே மறைமுகமாக ஆண்டவர் இயேசுடைய ஒரு அருமையான போதனையை சிறப்பாக எடுத்துச் சொல்லுகிற ஒன்றை இன்று நாம் பார்க்கவிருக்கின்றோம். மிக அருமையான ஒரு செய்யுள். அந்த செய்யுளின் மூலமாக நாம் உண்மையிலேயே தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. கொடை வரும் பயன் கொண்டு கவர்ந்திடம் இடை வரும் புகழ் என்று உயர் நீர்மையார் உடை வரும் பொருள் கல்வர்க்கு ஒளித்தன மிடை வரும் கொடை வேய்ந்து இல ஈவரே. இதன் பொருள் என்ன? கொடையினால் வரும் புண்ணிய பயனை இடையிலே வரும் புகழ் கவர்ந்து கொள்ளும் என்று உணர்ந்த உயர்ந்த தன்மையுடையோர் கருதுவர். அதனால் தமக்கு உடைமையாக வரும் பொருளை கல்வருக்கு மறைத்து வைக்கும் தன்மை போல் மிகுதியாக செய்து வரும் கொடையையும் வெளி ஆடம்பரம் இல்லாமல் மறைத்து ஈவர் என்று சொல்லுகிறார். தெளிவாக சொல்வதென்றால், புண்ணியம் நற்பயன் கொடையால் வரும், ஈகையால் வரும். ஆனால் அதனை புகழ் கடுத்துவிடும். சான்றோர் அதனை அறிவர். அதனால் உடைமையை, செல்வத்தை கல்வர்க்கு மறைப்பது போல கொடையை ஆடம்பரமின்றி மறைவாக தருவர் என்கிறார். கொடை வரும் பயன் கொண்டு கவர்ந்திடு மிடை வரும் புகழென்று உயர் நீர்மையார் உடை வரும் பொருள் கல்வர் கொடுத்தன மிடை வரும் கொடை வேந்தலறிவரே என்று சொல்லுகிறார். அதாவது, நாம் நன்மை செய்கிறோம், பிறருக்கு ஈகை நம்மிடம் உண்டு, அதெல்லாம் மறைவாக செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு தம்முடைய போதனையிலே நமக்கு சொல்லி இருக்கிறார். அதை வீரமாமுனிவர் இங்கு அழகாக சொல்லுகிறார். செல்வத்தை திருடர்கள் கவர்ந்து விடாதபடி எப்படி நாம் காத்து வைக்கிறோமோ, மறைத்து வைக்கிறோமோ, அதே போல நாம் பிறருக்கு செய்கிற உதவிகளை எல்லாம் வழக்கை அறிவது இடக்கை அறியாமல் இருக்கும்படி அந்த அளவிலே செய்ய வேண்டும். இல்லை என்றால் புகழ் என்பது நமக்கு வந்துவிடும். இம்மையிலே கைமாறு பெற்றுவிட்டீர்கள் என்று ஆண்டவர் கூற நேரிடும். அதனால் நாம் பிறருக்கு நன்மை செய்தோம் என்று சொன்னால் மறைவாக நன்மை செய்ய வேண்டும், ஆடம்பரமின்றி நன்மை செய்ய வேண்டும் என்பதை மிக அழகாக வீரமாமுனிவர் என்று கூறுவதை பார்க்கிறோம். அதை நாம் பின்பற்றுவோம்.